எல்லாருக்கும் வணக்கம். உல்ஃப் மெஸ்ஸிங் ஏன்னா அது பேரே வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது பேர் எப்படி வித்தியாசமாக இருக்கோ அது மாதிரி இவரோட கேரக்டர், இவர் ஆளே ஒரு வித்தியாசமான ஆள் தான் அது. இவர் இவரை பார்த்து ஸ்டாலினை பயந்துருக்காரு. அது மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சிக்மண்ட் ஃப்ராய்டு எல்லாருமே இவரை பார்த்து வியந்திருக்காங்க. இவரை பார்த்து ஹிட்லர் இவர் தலைக்கு 2 லட்சம் அளவுக்கு அந்த நாட்டோட பணத்தோட மதிப்பில் விலை வச்சுருந்துருக்காரு. இந்த அளவுக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான அந்த உல்ஃப் மெஸ்ஸிங் நம்ம அது அவ்வளோவா இவரை பற்றி கேள்விப்படல. அவர் அப்படி யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த உல்ஃப் மெஸ்ஸிங் அப்படின்றவர் என்ன எதை மாதிரி ஒரு இது ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜிஷியன், அதாவது அவர் மந்திரவாதின்னு கூட சொல்லலாம், ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறன்னு கூட சொல்லலாம். இல்லை அவர் எந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எதுக்குள்ளே வைக்கிறதே தெரியல, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜேர்னலில் அவர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் ஒரு சாதாரண ஃபேமிலியில் போலாண்டில் பிறகுறாரு. அப்போ ரஷ்யன் எம்பரரில் அந்த போலாண்ட் நாடு இருந்துச்சு. அப்போ 1899 பிறகுறாரு. இவங்க அப்பா அம்மா உல்ஃப் மெஸ்ஸிங்கை இவர் ஒரு பெரிய மத போதகராக உருவாக்கணும். இவர் யூத குடும்பத்திலாம் பிறகுறாரு. அதனால எப்படியாவது இவர் ஒரு மத போதகர் மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலியிலும் அவங்க அப்பா அம்மாவோட ட்ரீம் வேறையாக இருக்கும், பையனோட ட்ரீம் வேறையாக தான் இருக்குது. 90% நம்ம லைஃப்பில் அதான் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி தான் இவரோட லைஃப்லேயும் நடந்திருக்கு. சரி, நம்ம அப்பா அம்மாவோட ட்ரீம் தான் இது பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீனேஜ் டைமில் பெர்லின், அங்கே போலாண்ட்லேருந்து பக்கத்தில் பெர்லின், அதாவது ஜெர்மனோட கேபிட்டல், அங்கே தப்பிச்சு ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ட்ரெயினில் ஏறுறாரு. அப்படி ட்ரெயினில் ஏறும்போது டிக்கெட் எடுக்கவே இல்லை. டீனேஜ் பருவத்தில் எப்படியாவது ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினோட அடி சீட் இருக்குங்களா, அங்கே போய் பதுங்கிக்கிறாரு. ட்ரெயின் டிக்கெட் எப்பவுமே அவர் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கும், அடியெல்லாம் பதுங்கியிருப்பான்னு சொல்லிட்டு இவரை பார்த்துடுறாரு. ட்ரெயின் டிக்கெட் அதை செக் பண்ணுறாரு. பார்த்தானே தம்பி வெளில வாருன்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சித்தோன்னே வெளில வராரு. அவர்கிட்ட டிக்கெட் எதுவும் இல்லை. ஒரு நியூஸ் பேப்பரோட துண்டு கிடக்குது. அதை எடுத்து அந்த டிக்கெட் கலெக்டர்கிட்ட உல்ஃப் மெஸ்ஸிங் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இதான் டிக்கெட் தான் இருக்கே தம்பி, ஏன் நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டே ஏன் நீ போய் நீங்கள் பயந்துட்டு இருக்க, அதான் டிக்கெட் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போதான் உல்ஃப் மெஸ்ஸிங்க்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கொடுத்தது ஒரு நியூஸ் பேப்பர், ஆனால் அந்த டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு அதை பஞ்ச் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அப்போ இது என்ன அவர் கண்ணுக்கு மட்டும் இது டிக்கெட்டாக தெரிஞ்சிருக்கா, நம்ம கண்ணுக்கு நியூஸ் பேப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றாரு. அதுக்கப்புறம் பெர்லின் போயிட்டு சர்க்கஸில் நிறைய ஷோஸ்லாம் கலந்துக்கிறாரு. அதாவது மைண்ட் ரீடிங்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம தாட்ஸை அவர் என்ன நினைக்கிறதோ நம்ம சொல்றது. ஏதாவது பொருளை தன்னோட பாக்கெட்டில் பதுக்கி வச்சிருந்தா அது என்ன பாக்கெட்டில் என்ன பொருள் இருக்குது, பேனா இருக்கா, இல்லை எத்தனை ரூபா பணம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி மைண்ட் ரீடிங்கு, மேஜிக், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்தில் உல்ஃப் மெஸ்ஸிங்கோட புகழ் ஜெர்மன் ஃபுல்லாக பரவி இருக்கு. அவரோட ஷோஸுக்கு நிறைய பேர் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த புகழ் எது வரைக்கும் போய் ரீச் ஆயிடுச்சுன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சிக்மண்ட் ஃப்ராய்டு இவரை பற்றி பேசுகிற அளவுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபிசிக்ஸில் E=mc² அப்படின்னு ஒரு இதே கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்காலஜியில் அவர் தான் தந்தை. அந்த அளவுக்கு அந்த 2 பேருமே இவரை பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இவரும் ஒரு நாள் அந்த மாதிரி போகிறாரு. போயிட்டு உல்ஃப் மெஸ்ஸிங் ஒரு ரூமில் இருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி நான் ஒன்று நினச்சிருக்கேன், நீ நேராக போய் அவர்கிட்ட அதை பற்றி கேட்டுருவா அப்படின்னு சொல்லும்போது நேராக உல்ஃப் மெஸ்ஸிங் போயிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னொரு ரூமில் இருக்கார். அங்கே போயிட்டு அவரோட மீசையிலேருந்து 3 முடியை பிடிக்கிட்டு நேராக சிக்மண்ட் ஃப்ராய்டு கையில் கொடுக்குறாரு. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எதானே நினச்சிங்க, நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மீசையில் 3 முடியை பிடிக்கிறது தான் அவங்க மனசில் நினச்சிங்க, நானும் அதே மாதிரியே போய் பிடிக்கிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ரொம்ப வியந்து போய் என்னடா இது நினச்சேன் அப்படின்னு சொல்லி கைகளாம் உதற ஆரம்பிச்சு, நம்ம எப்படி நினச்சதை ஒருத்தன் இந்த அளவுக்கு செய்கிறானே அப்படின்னும் போது 3 பேருக்குமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சிக்மண்ட் ஃப்ராய்டு, உல்ஃப் மெஸ்ஸிங் 3 பேரும் வியந்து இருந்துட்டு இருக்கு. அந்த டைமில் எப்படி இந்த மனுஷன் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் சாதாரணமாக உல்ஃப் மெஸ்ஸிங் சிரிச்சுட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது ஒரு சைடு ஃபிசிக்ஸில் பெரிய ஆள், ஒரு சைடு சைக்காலஜியில் பெரிய ஆள். இவங்க 2 பேருமே உல்ஃப் மெஸ்ஸிங்கை பார்த்துட்டு நம்மலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒரு மைண்ட் ரீடிங் பண்ணிட்டு போயிடுறாரு. அவங்க 2 பேரும் வியந்து இவங்க பார்த்த விஷயம் அந்த டைம் நடந்துச்சு. ஜூஸ்க்குலாம் ஹிட்லர் ரொம்ப எதிரான ஆளாச்சு. ஜூஸ் மக்கள் தானே அதிகமாக யூத மக்கள் தானே கொண்டாரு. அதனால அந்த டைமில் இவர் போலாண்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது திருப்பி போலாண்டுக்கே தப்பிச்சு போயிடுறாரு. அங்கே ஒரு ஷோ நடத்துறாரு. அவங்க போலாண்டில் போய்ட்டு ஒரு ஷோ நடத்தும்போது அதில் தான் சொல்கிறாரு, இது மாதிரி ஹிட்லர் ஈஸ்டை நோக்கி படையை எடுத்துகிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக அவர் செத்துருவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஈஸ்டை நோக்கி போலாண்ட் நோக்கி வரும்போது செத்துருவார் அப்படின்னு சொல்லும்போது ஹிட்லருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுது. என்னடா நம்ம படையை எடுத்துகிட்டு ஈஸ்டை நோக்கி வந்தால் நம்ம செத்துருவோம்னு அவன் சொல்கிறான். அவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தான் உல்ஃப் மெஸ்ஸிங். அவன் தலையை கொண்டு வர 2 லட்சம் ரூபா அந்த நாட்டு பணத்தை மதிப்பில் தரான் அப்படின்னு ஹிட்லர் சொல்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் 1939 அந்த டைம்லலாம் ஜெர்மன் போலாண்டை நாக்கி
போர் தொடுக்குது. அப்போ வந்து போர் தொடுத்து இவர் இருக்கிற இடத்தையும் வந்து கெஸ்டப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிட்லரோட ரகசிய காவல்படை வந்து இவர் வந்து பிடிச்சிடுறாங்க. உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து பிடிச்சிடுறாங்க. உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீ தானே ஹிட்லரை வந்து மிரட்டின ஆளு அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒரு மேஜிஷியன் தானே அப்படின்னும் போது அந்த டைம்ல மூக்கில் வந்து ஒருத்தர் வந்து குத்திராரு. மூஞ்சில குத்துன போது உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து மயக்கம் போட்டுறாரு. ஒரு போலீஸ் வந்து குத்துனோட மயக்கம் போட்டோன்னே அடுத்துக்கு வந்து ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி என்னை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மைண்ட் செட்டே மாற்றி அந்த கைதி அந்த போலீஸ் எல்லாம் தூக்கி ஜெயிலு செல்லுக்குள்ள வந்து போட்டுட்டு இவரை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து மைண்ட் செட்டை வந்து மாற்றிடுறாரு. உடனே இவர் வந்து வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு நேராக வந்து ரஷ்யாவை நோக்கி வந்து போயிடுறாரு. அப்போ தான் வந்து ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவர் வந்து வர வைக்கிறாரு. அந்த ஸ்டாலின் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரு. இவர் இவ்வளோ பெரிய வியக்கத்தக்க மனுஷனா, இவன் என்ன அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி அவனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து என்னை வந்து பார்க்க வரணும், அப்போ வரும்போது வந்து என்னோட செக்யூரிட்டிலாம் தாண்டி ஏமாத்திட்டு எப்படி வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் ஸ்டாலின் வந்து இவருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உடனே நாங்கள் வந்து உன்னை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து இவர் வந்து ரிப்ளை கொடுக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து அவருடைய அரண்மனை உள்ளே இருக்கும்போது டக்குன்னு வந்து இவர் உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. உடனே ஜோசப் ஸ்டாலினுக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு. எப்படா நீ வந்து இங்கே உள்ளே வந்த, இவ்வளோ செக்யூரிட்டி தாண்டி நீ எப்படி உல்ஃப் மிஸ்ஸிங் உள்ளே வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சீஃப் கமாண்டர், ஜோசப் ஸ்டாலின் இருப்பார்ல ரஷ்யாவில் ஒரு சீஃப் கமாண்டர், அவரோட மேலே அவரோட உருவத்தை வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இவர் பாட்டு நடந்து வராரு. உடனே நம்ம கமாண்டர் தான் வரான்னு சொல்லி செக்யூரிட்டி யாருமே எந்த கேள்வி கேட்கல, எல்லா கதையும் திறந்து விடுறாங்க. அதில் வந்து அவர் வந்து அங்கே வந்து பார்க்க வந்ததா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜோசப் ஸ்டாலின் வந்து அவர் சொல்கிறார் உல்ஃப் மிஸ்ஸிங்கு. உடனே உல்ஃப் மிஸ்ஸிங்க்கு இன்னொரு சவால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு பேங்க்கில், அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் போயிட்டு 1 லட்ச ரூபா அளவுக்கு பணத்தை, நம்ம நாட்டு பணத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதையும் ஒரு சவாலாக ஏற்றிக்கிட்டு ஒரு செக் பேப்பர் மாதிரி ஒரு அந்த செக் பேப்பரில் எதுவுமே எழுதலை அந்த மாதிரி ஒரு சீட்டை கொண்டு போய் அந்த பேங்க் கேஷியர்கிட்ட வந்து உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு கேஷியர் வந்து இவ்வளோ பணம் தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த செக்கை வச்சுட்டு பணத்தை பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணி லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட உல்ஃப் மிஸ்ஸிங்கிட்ட அந்த கேஷியர் வந்து கொடுத்துட்றாரு. அதை வந்து பர்சனலாக வந்து சீக்கிரட்டாக பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்டாலினோட படைகள்லாம் பார்த்துட்டு வியந்துடுறாங்க. என்னடா இது, ஒரு வெட்டு காயத்தை வந்து இந்த ஆள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான், அதையும் அந்த கேஷியர் வந்து அதுக்கும் வந்து பணம் கொடுக்குறான் அப்படின்னும் போது ரொம்ப வந்து பார்த்து மிரண்டே போயிடுறாங்க. என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு பவரான ஆளாக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து சாதாரண வாழ்க்கையை வந்து இந்த டைமில் வந்து ஒரு நாள் 1953 டைமில் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு வந்து பார்க்க, போர்லாம் முடிஞ்சிச்சு, 1945 போர்லாம் முடிஞ்சு இந்த ஸ்டாலின் இவர் இந்த மாதிரி அந்த படையெடுத்து ஹிட்லர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே ஹிட்லரும் வந்து இறந்துடுறாரு. நீ படையெடுத்து வந்தால் இறந்துரும் அப்படின்னு உல்ஃப் மிஸ்ஸிங் சொன்ன மாதிரியே ஹிட்லரும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜோசப் ஸ்டாலின் இவர்கிட்ட கூப்பிட்டு 1953 வந்து பேசுறாரு. நீங்கள் இவ்வளோ ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி ஃபியூச்சர்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நடக்குது, அது எப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் எப்போ சாவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஜோசப் ஸ்டாலின் வந்து உல்ஃப் மிஸ்ஸிங்கிட்ட கேட்குறாரு. உங்களுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டாலின் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து சொல்கிறாரு. எனக்கு அப்புறம் தான் சாவீங்களா, அப்போ நான் எப்போ சாவேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃப் மிஸ்ஸிங் சொல்கிறாரு. நான் எப்போ சாவேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவீங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள் இல்லையா அப்படின்னும் போது, வெரி சூன்ல நீ செத்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டாலின் ரொம்ப இதாகிடுது, ரொம்ப கவலையாயிடுது, ஃபேஸ்லாம் மாறிடுது. அந்த இதில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அதே மாதிரியே வந்து 1953 வந்து ஸ்டாலின் வந்து இறந்துடுறாரு. உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து 1974 தான் வந்து இறக்குறாரு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறக்குறாரு. ஸ்டாலின் வந்து 1953 வந்து இறந்துறாரு. அதாவது அதிகமான அளவுக்கு ஸ்மோக்கிங் பண்ணி இந்த மாதிரி வந்து டிசீஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அவரோட இதில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் வந்து மைண்ட் ரீடிங் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து பண்ணியிருக்காரு. இவரோட கேரக்டர், இவரோட அனலைஸ்லாம் வந்து இன்னும் அவங்க ரஷ்யாவோட மியூசியத்தில் வந்து இவரோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து எதுவுமே புரிஞ்சிக்க முடியல. அது உல்ஃப் மிஸ்ஸிங்காக வந்து தான் புரிஞ்சு நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று ஒரு ஆள் இருக்காரு, இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணாரு அப்படின்றத கண்டிப்பாக அது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜோசியம், ஜாதகம் இந்த அளவுக்கு நாடிகை இந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணாலும் அவர் இந்த மைண்ட் செட்டை வச்சே ஒரு ஆளை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப வந்து ரேராக தான் இருக்கு. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்றீங்க, ஒரு ஆளை பற்றி எப்படி டக்குன்னு மைண்ட் செட் பண்ணி அவரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு ஆள் வந்து எப்போ யோசிக்கும் போது ஒரு டைம் இருப்பான், ஒரு டைமும் அவனோட பிஹேவியர் மாறும். அப்படி பிஹேவியர் மாறும்போது அவன் உடம்புல இருக்க மசில்ஸ்லாம் கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஹார்ட் பீட் மாறும். அதை நான் உணர முடியுது என்னால், அது எப்படின்னு தெரியல, நான் அதை உணர முடியுது. அந்த உணர்ச்சியை வச்சு தான் நான் வந்து அவர் இப்படிப்பட்ட முடிவு எடுப்பார், இதை தான் யோசிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃப் மிஸ்ஸிங் வந்து சொல்லியிருக்காரு. இதை நம்ம வந்து இதுக்கான சான்றுகள் நம்ம இப்போதைக்கு பார்க்கும்போது அவர் இருக்க ரெக்கார்டை வச்சு தான் நம்மளால சொல்ல முடியுது. அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து போகிற காலத்தில் அது எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து
ப்ரூவ் பண்ணுற சயின்டிஃபிக் எவிடன்ஸாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சில விஷயங்கள் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் அறிவியலுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.